மாமா ஏதாவது பிரச்சனை இருந்து வந்து பண்ணுனா பரவாயில்ல. எந்த ட்ரிங்கிங் ஹேபிட் கிடையாதுங்க. ஒரு ஸ்மோக்கிங் கூட கிடையாது. போய் எதுவும் பேச மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க உண்டு வேலையுண்டுன்னு இருக்கிறவங்க கிட்ட சம்பந்தமே இல்லாம ஒரு அப்பாவி 3 பேருக்கு கொண்டிருக்காங்க. இப்ப நாங்க கட்ட பஞ்சாயத்துக்கு போறோம், பக்கத்துல பிரச்சனைன்னு வந்து கொண்டிருந்தா அது நம்ம ஏத்துக்கலாங்க. ஒரு அப்பாவி 3 பேருக்கு கொண்டிருக்காங்க அப்படின்னா நாங்க தப்பு செஞ்சு அந்த தண்டனை நீ கிடைச்சிருந்தா நாங்க ஏத்திருப்போம். எந்த தப்புமே இல்லாம குடும்ப நடுத்தருல குழந்தைய வச்சுட்டு நிக்கிறான். அந்த இடத்துல நீங்க நின்று யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் எங்களோட ஃபீலிங் புரியுங்க சார். ஏன் இவ்வளோ அவனாசி காலத்துல ஸ்டேஷன் இருக்கு, அது ஒரு பெரிய ஜங்ஷன் காங்கி இருக்கு, ஒரு கேமரா கூட இல்ல. எது வரைக்கும் கேமரா இருக்கு சொல்லுங்க. காங்கிட்டு வரீங்க, ஒரு கேமரா கிடையாது. வர்றீங்க, எங்களை பாக்குறீங்க, அதோட சரி சார் சொல்லுங்க சார். தோட்டத்துக்கு நடந்தது கண்டுபிடிக்க முடியாது நினைச்சாங்க. அரசூர் வந்து வாய்க்காலில் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. வாய்க்கால் எல்லாம் கேமரா இருக்கு, அதுவும் பார்க்கணும்ல. அதுக்கு பிறகு ஆனால் எப்படியோ ட்ரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணிட்டாங்க, பிடிச்சாச்சு. கண்டிப்பா ஆள் கிடைப்பாங்க. எனக்கு பாதுகாப்பு வேணும் சார். எல்லாருமே விவசாய குடும்பத்தோட விட்டு நாங்க எங்கேயும் போக முடியாது. நீங்க எனக்கு சொல்லுங்க. ஈடு செய்ய முடியாத இழப்பு உங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு மறுக்கவே இல்லை. அதெல்லாம் போலீஸுக்கு பயங்கர அவங்க என்ன இப்படின்னு தெரிஞ்சு அவங்க பிடிக்கிற அளவு ஃபுல் பவர் கொடுக்கணும். அவங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ண போலீஸ்னா எல்லாத்துக்கும் அந்த செகண்ட் பயம் வரணுங்க சார். யாருக்கு அந்த பயம் கிடையாது. அதோட ரொம்ப சிரமப்பட்டு தான் பிடிச்சாங்க. ஏன்னா வாய்க்காலில் வந்திருக்கிறான், அங்கே சின்னிமலை நடந்து அதுதான் புதரில் வரும்போது அங்கே எங்கேயும் கேமரா போகுது இல்லையா, ரோடுகள் இருக்குது. இப்போ அவங்கவுங்க ப்ரைவேட் நிறையா வச்சுட்டாங்க, ஈஸியாக பிடிச்சிட்றாங்க. பட் அப்படியான இடங்களை பார்த்துட்டு தான் வர்றாங்க. தோட்டத்துக்குள்ள எல்லாம் வரும்போது 3 பேரும் வெளியே என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியலங்க சார். நார்மல் விவசாய குடும்பம். அப்புறம் விவசாயிகள்லாம் எப்படிங்க சார் பாதுகாப்பா விவசாயம் பண்றது? தோட்டத்தோட நம்ம இருந்தால் ஆகணும், வேலை செய்யறது பார்த்து ஆகணும், விவசாயத்தை பார்க்கறது தோட்டத்தில் தான் இருந்தால்